பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இப்போ கண்ணுக்கு குளிர்ச்சியான இடம் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குயினை மீட் பண்ண போகிறோம். என்னடா இந்த ஊரில் குயின் இருக்காங்களான்னு யோசிக்கிறீங்களா? இருக்காங்க. நம்ம மலைகளின் அரசி ஊட்டி, அவங்கள தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஊட்டினா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அங்கே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். செம்ம கூலிங்கான கிளைமேட்டாக இருக்குது. நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா கொண்டையூசி வளைவு 14 இருக்கு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் செய்வாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஊட்டிக்கு போகிறது அப்படின்னால 14 பென்ஸ் இருக்கு. நம்ம அதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான், அவ்வளோ ரிஸ்க்கை தாண்டி தான் நம்ம அந்த குயினை பார்க்க போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் குறும்பு செஞ்சாங்க அப்படின்னா குரங்கு செட்டை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அதே மாதிரி நிறைய குரங்குகள் வந்து செம்மையாக அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து குரங்குகளோடய சேர்ந்து மனுஷங்களோடய சேர்ந்து ஜாலியாக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ஜிம்கானா கால்ஃப் கிரவுண்ட். நிறைய பேத்துக்கு கால்ஃப்னா ரொம்ப பிடிக்கும். அதை விளையாடுறத விட அதை ரசித்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஊட்டி பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த ஜிம்கானா கால்ஃப் கிரவுண்டுக்கு வந்து கால்ஃப் விளையாடுறது எப்படி அப்படிங்கறத பார்த்துட்டு போங்க. இந்த பச்சை பசேல் இருக்க புல்வெளி, இந்த மரங்கள், செடி கொடி, இந்த இதமான இந்த சூழ்நிலை பார்க்கும்போது எனக்கு இங்கேயே இருந்துடலாம் போல தோணுது. ஆனால் அது முடியாது இல்லைங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ உங்களால் வர முடியாட்டி எங்கள் கூட இந்த ஜேர்னியில் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பிளேஸ்க்கு நம்ம போக போகிறோம். உங்களுக்கு பிடிச்சமான இடமெல்லாம் இருக்க போகுது. ஸோ அதனால நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ஷோவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஊட்டியில் எந்தெந்த மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல், உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போகிறோமோ அந்தந்த இடத்த வந்து நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊரில் வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம வெயில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிலாக இருக்கிறதுனால ரொம்ப எத்தமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வர்ற வழியிலெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ கடைலாம் நிறைய இருக்குது. இதமாக நம்ம வந்து டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு செம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டே வரலாம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு இடத்துக்கெல்லாம் போகலாம். இப்போ வந்து நம்ம ஊட்டி போகிற ரூட்டில் குன்னூரில் இருக்கோம். குன்னூரில் எந்த இடம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டீ எஸ்டேட்டில் தான் நம்ம இருக்கோம். இப்போ டீ எஸ்டேட் அப்படின்னாலே நிறைய விஷயம் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் இல்லைங்களா? எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சும்மா சாதாரணமாக நிறைய டீ குடிக்கணும். அந்த மாதிரி டீ விரும்புகிற நிறைய பேர் வந்துட்டு ஊட்டி வந்தாங்கன்னா டீ எஸ்டேட் மறக்காமல் வந்துட்டு போவாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பவுடர் டீ குடிப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான இலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் பறிச்சுட்டு போய் அவங்களே தயாரித்து டீ பவுடர் பண்ணி டீ குடிக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப புத்துணர்ச்சி இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஸோ அதனால நீங்கள் ஊட்டி போகிற ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த குன்னூரில் வந்து இந்த டீ எஸ்டேட்டுக்கு வந்து மறக்காமல் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்ஸ்டன்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தராங்க. ஸோ அந்த இன்ஸ்டன்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து அந்த தேயிலை நீங்க பறிக்கிற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட போட்டோஸ் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டிக்கலாம். செம்ம ஜாலியா இருக்கு இந்த ஏரியா. ஸோ வந்தீங்கன்னா இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மலையெண்ணெய் தருகின்ற தாய்ப்பால் போல் அழகா வழிஞ்சு ஓடிட்டு இருக்கு இந்த வெள்ளை அருவி. இந்த ஃபால்ஸோட பேர் தாங்க கேத்ரின் ஃபால்ஸ்.
பொதிகை பொதிகை இது உங்கள் சேனல் பொதிகை இது நம்ம சேனல் பொதிகை இது தமிழின் சேனல் பொதிகை இது இளைஞர் சேனல் பொதிகை இது எல்லோருக்கும் பொதிகை ஏற்ற சேனல் பொதிகை இது குடும்பமாக பொதிகை பார்க்கும் சேனல் பார்க்கும் சேனல் தமிழை போற்றும் சேனல் புதுமை காணும் சேனல் எங்கும் பொதிகை சேனல் வீட்டுக்கான சேனல் நம்ம நாட்டுக்கான சேனல் பொதிகை வீட்டுக்கான சேனல் நம்ம நாட்டுக்கான சேனல் பொதிகை ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ்னா டால்ஃபின் நோஸ் மாதிரியே இருக்குமா, நீ சில்லித்தனமெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நானே அப்படி தான் திங்க் பண்ணேன். இங்கே டால்ஃபின் நோஸ் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே செம்ம ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் தாங்க. ஸோ வர்ற எல்லா சுற்றுலா பயணிகளும் ஹார்ஸ் ரைடிங் கண்டிப்பாக போவாங்க. நான் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய இடத்துக்கு போகலாங்க. இப்போ டால்ஃபின் நோஸில் முதல்ல நம்மளுக்கு வெஹிக்கிள் மாதிரி இருக்குது என்னென்னா குதிரை தான். ஜாலியாக ரைடு போகலாம் வாங்க. ஹாய் வியூவர்ஸ், நம்ம டால்ஃபின் நோஸ்ல இருக்கோம். டால்ஃபின் நோஸ்ல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஃபேமிலி கிட்ட தான் நம்ம இப்போ பேச போறோம். ஹலோ மேம். ஹாய். உங்க நேம் மேம்? மஞ்சு. எங்க இருந்து மேம் வரீங்க? சென்னை. ஓகே, உங்க நேம் மேம்? சுபலட்சுமி. நீங்களும் சென்னை? நான் மாயவரம். நீங்க மேம்? திருவாரூர். உங்க நேம் மேம்? பார்வதி. ஹாய் குட்டீஸ். ஹாய். உங்க நேம்? கமலேஷ் குமார். உங்க நேம்? கோகிலேஷ் குமார். ஓகே மேம், நீங்க இப்போ வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக இங்கே வந்திருக்கீங்க இல்லைங்களா? உங்களுக்கு இங்கே வந்து எந்தெந்த பிளேஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எங்கள் பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு சொல்றீங்களா? இது வரைக்கும் கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். இப்போ டால்ஃபின் நோஸ்க்கு வந்திருக்கிறோம். வந்து ஹார்ஸ் ரைடிங்லாம் பார்த்தோம். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இடம் பார்க்கணும். ஹாய் வியூவர்ஸ், நம்ம இருக்கிற இடம் தான் வந்து டால்ஃபின் நோஸ். டால்ஃபின் நோஸ்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான இடமா இருக்கும். நீங்கள் சுற்றுலா பயணிகள்லாம் இங்கே மிஸ் பண்ணாமல் வருவாங்க. ஊட்டி போகிற வழியில் குன்னூர் பக்கத்தில் தான் இருக்குங்க நம்ம டால்ஃபின் நோஸ். இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஃபால்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபால்ஸோட நேம் வந்து கேத்ரின் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஃபால்ஸையும் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு தேவையான கேப்ஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரியாவில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு நம்ம ஊட்டியிலிருந்து இந்த பாசி மணிகள்லாம் வாங்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹீட் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சூப்பராக இருக்கு. டால்ஃபின் நோஸ் வந்து நீங்க மறக்காம வர வேண்டிய ஒரு பிளேஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே ஊட்டி சைடு வந்தீங்க அப்படின்னா டால்ஃபின் நோஸ் மறக்காம வந்து பாருங்க.
வியூவர்ஸ் இப்போ நம்ம டால்ஃபின் நோஸ்ல தான் இருக்கோம். ஸோ டால்ஃபின் நோஸ் பற்றி ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம். ஹலோ சார். Hi, உங்கள் நேம் சார்? my name is Joseph. ஓகே சார், நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்து சார்? பேசிக்கலி என்னோட சொந்த ஊர் வந்து ஊட்டி தான். ஓகே சார். பட் ஊட்டி விட்டுட்டு போய் 25 years ஆனாலும் எவ்ரி இயர் நான் இங்கே வந்துட்டே இருப்பேன். இவங்க வந்து என்னோட கொலீக் மிஸ்டர் அஜித் குமார். Hi, நேம் சார்? hi, my name is Ajit Kumar. ஓகே சார், எங்க பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்காக இங்க இருக்க கேத்ரின் ஃபால்ஸ் அண்ட் டால்ஃபின் நோஸ் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. சொல்றீங்களா சார்? ஷூர். இங்கேருந்து பார்க்கும்போது கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசன் இல்லாமல் ஜூலையில் வந்து இன்னுமே ரொம்ப நல்லா தண்ணி வந்துட்டுருக்கும். நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப நல்ல ஏரியா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலைல தான் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாரு. அதனால குழந்தைகள்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை மந்த்து அப்பா அம்மாவை அடம் பிடிச்சி எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வந்து 2 நாள் ஸ்கூல் லீவ் போட்டு வந்தீங்கன்னா போதும். செம்ம ஜாலியான இடம். இந்த ஃபேமிலி மாதிரி நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார்.